ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். நான் உங்க ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். ஸோ சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 செமிஃபைனல் ஃபைனல் அப்படிங்கிறது சீக்கிரம் நடக்க போகுது. அந்த வகையில் இதில் செமிஃபைனல் 2 பிட்வீன் நியூசிலாந்து வெஸ் சவுத் ஆஃப்ரிக்கா. சாரி இப்படி தான் சொல்லணும். டேபிள் டாப்பர் சவுத் ஆஃப்ரிக்கா வெஸ் டேபிள் இந்த பக்கம் டேபிள் ரெண்டாவதாக முடிச்சா நியூசிலாந்து டீம். ஸோ ரெண்டு டீமை பொறுத்த வரைக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஒரு போட்டி நடக்கலைன்னு, ஸோ ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக பார்த்துருப்பீங்க. அது நடக்கலை, அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கும். நியூசிலாந்து வந்து 3ல் 2 வின் பண்ணிட்டு வராங்க, 1 இந்தியா கிட்ட தோத்துட்டு வராங்க. இந்த பேட்டில் எப்படி இருக்க போகுது? இந்த செமிஃபைனல் ரெண்டு பேருமே ஒரு மாதிரி அண்டர் டாக்ஸ், சோக்கர்ஸ் வேற. என்ன பண்ண போறாங்க இந்த செமிஃபைனல்ல? இது வந்துட்டு ஒரு ஈவன்லி பாய்ஸ்ட் மேட்சாக இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வந்துட்டு ஒரு லிட்டில் எட்ஜ் இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது. ரீசன் என்ன அப்படின்னா, அவங்களுடைய டீம் காம்பினேஷன். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்துட்டு பர்ஃபெக்டான ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. நீங்கள் துபாயில் விளையாடும் போது கூட உங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு இம்பாக்ட் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் பாகிஸ்தானில் வந்துட்டு அந்த ஃப்ளாட் விக்கெட்ஸில் விளையாடும் போது தான் உங்களுடைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ எனக்கு சவுத் ஆஃப்ரிக்காவோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்துட்டு ஒரு செட்டில்டு யூனிட்டாக எனக்கு தெரியுது. ஓகே. ஆக்சுவலி இந்தியா வின் பண்ணதுல நியூசிலாந்துக்கு எதிராக வந்து சவுத் ஆஃப்ரிக்கா தான் ரொம்ப ஹாப்பி. நல்ல வேலை செமி இங்கேயே ஆடிட்டு போயிடலாம், ஃபைனலில் அவனை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா தான் ஃபுல் ஃபிட்டான ஒரு டீமை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. பட் இருந்தாலும் அவங்க டீம் கேப்டன் வந்து பவுமா முன்னாடி மேட்ச் வந்து ஆடலை. ஸோ மேபி இங்கிலாந்துக்கு எதிராக பவுமா இல்லை, பிகாஸ் ஆஃப் இன்ஜுரி. மார்க்ரம் தான் கேப்டன்சி பண்ணியிருந்தாரு. இப்போ இந்த செமிஃபைனலில் பவுமா திரும்ப வர வாய்ப்பு இருக்கா? இல்லை, இன்ஜுரி ஃபேக்டர் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பவுமா வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே பிளேயிங் 11க்கு வருவார். ஸ்டப்ஸை வந்துட்டு அவங்க ட்ராப் பண்ணிடுவாங்க. மற்றபடி அவங்க டீமில் ஒரு பெரிய சேஞ்சஸ் எதுவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணல. நியூசிலாந்து டீம்ல ஏதாவது சேஞ்ச் இருக்க வாய்ப்பு இருக்கானே? நியூசிலாந்து டீம்லேயே எனக்கு அதே தான் தோணுது. லைக் டேரல் மிச்சலை மட்டும் அவங்க வெளில வச்சுட்டு திரும்ப டெவான் கான்வே வந்து டாப் ஆஃப் த ஆர்டர் கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. இது இந்த 2 சேஞ்சஸ் தான் நான் எதிர்பார்க்குறேன். ஓகேண்ணா. இப்போதைக்கு ஃபேவரட் அப்படின்னு பார்க்கும்போது பவுலிங் சைடு வந்து பார்த்தோம்னா சவுத் ஆஃப்ரிக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க. பேட்டிங் ஆர்டர்ஸை வச்சு பார்க்கும்போது, ஏன்னா இந்த பக்கமும் ரிக்கல்டன்ல ஆரம்பிச்சு மார்க்ரம், கிளாசன், யான்சன் வரைக்கும் பேட்டிங் இருக்கு. நியூசிலாந்து கிட்டயும் அதே தான் இருக்கு. பிலிப்ஸ் வரைக்குமே வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த பேட்டில் எப்படி இருக்க போகுது பேட்டிங்ல? இல்லை, பேட்டிங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்துட்டு ஈக்குவலி வெல் பேலன்ஸ்டு டீம் தான். 2 டீமுக்குமே வந்துட்டு நல்ல ஓப்பனர்ஸாக இருக்கட்டும், அண்ட் தென் மிடில் ஆர்டரில் ஆடக்கூடிய பிளேயர்ஸாக இருக்கட்டும், நல்ல டீம் தான். பட் ஆனால் போலிங்குடைய காம்பினேஷனை வச்சு நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது சவுத் ஆஃப்ரிக்கா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு 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 ஸ்லைட்டர் அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி எனக்கு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எனக்கு தோணுது. சரி, நான் அப்போ அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வின்னிங் பர்சன்டேஜ்க்குள்ளேயே போயிடுவோம். பட் அதற்கு முன்னாடி டாஸ் வின் பண்ணிட்டாங்கன்னா பேட்டிங்கா பவுலிங்கா எதை சூஸ் பண்ணா பெட்டரா இருக்கும்? ஏன்னா பாகிஸ்தான் நடக்க போகுது. இல்லை, பாகிஸ்தானில் விளையாடும் போது வந்துட்டு அகெயின் வந்துட்டு போல் ஃபர்ஸ்ட் வந்துட்டு யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இயர்லி அந்த ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அந்த ஃப்ரெஷ்னஸ் ஆஃப் தி விக்கெட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு நியூ பால் பவுலர்ஸ் வந்துட்டு விக்கெட்ஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னா அண்டர் லைட்ஸை திரும்ப அங்கேயும் வந்துட்டு டியூ ஃபேக்டர் உங்களுக்கு இருக்கிறதுனால செகண்ட் பேட்டிங் ஆடுறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. நம்மளுடைய அங்கே நடந்த அந்த ஃபர்ஸ்ட் லீக் மேட்ச்லேயே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கிலாந்து வந்துட்டு 350 அடிச்சதுக்கப்புறமா ஆஸ்திரேலியா வந்துட்டு அது ரொம்ப ஈஸியாக வந்துட்டு சேஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் தான் உங்களுக்கு பாகிஸ்தானில் இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு ஃபர்ஸ்ட் போலிங் பண்ணுறது வந்துட்டு பெட்டராக இருக்குன்ற மாதிரி தோணுது. ஓகேண்ணா. மேபி மழை வந்துட்டா பிரச்சனையா வந்து முடியுமோ? ஏன்னா அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் டேவும் கிடையாது. இல்ல, டக்வர்த் லூயிஸ் பொறுத்த வரைக்கும் வந்து எப்பயுமே உங்களுக்கு செகண்ட் பேட்டிங் ஆடுற டீமுக்கு வந்துட்டு ஒரு ஸ்லைட்டர் அட்வான்டேஜ் இருக்கும். அது ஓகே தானே. இப்போ ரிசர்வ் டேவே இல்லையே, அது என்ன பண்ண போறாங்கன்னு நான் கேட்கிறேன். டேபிள் டாப்பர் யாரோ அவங்க தான் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டேட்டாவே வந்துட்டு ஃபைனல்ஸ்ல வருவாங்க. அதுதான் வந்துட்டு ரூல் படி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்குள்ள நான் போய் பார்க்கல. பட் ஆப்வியஸா அப்படியே தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதான் ஒரே வாய்ப்பு. ஏன்னா ரிசர்வ் டே கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்போ அதான் சான்ஸ். ஸோ ஓகே, வின்னிங் பர்சன்டேஜ் சொல்லிடுங்க. இப்போ ஃபுல் மேட்ச் நடக்குது. சவுத் ஆப்பிரிக்காவா நியூசிலாந்தா யாரு வின் பண்ணுவாங்க? 55 and 45 இன் ஃபேவர் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா. ஒரு ஸ்லைட் ரேஞ்ச் தான் நான் கொடுக்குறேன் சவுத் ஆப்பிரிக்கா. நியூசிலாந்து தோத்தாலும் சிரிச்சுட்டே போயிருவாங்கன்னு சவுத் ஆப்பிரிக்கா பக்கம் கொடுத்துட்டீங்க. ரெண்டு தான் நடக்க போகுது. சவுத் ஆப்பிரிக்கா தோத்தா அழுதுட்டே போவாங்க, நியூசிலாந்து தோத்தா சிரிச்சுட்டே போவார் கேன் வில்லியம்சன். இவ்வளவுதான். பட் 2 பேருமே வந்து காமன் ஃபேன்ஸோட ஃபேவரட் டீம்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். நியூசிலாந்து வந்து இந்தியா இல்லைன்னா இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாருமே நியூசிலாந்து தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாருக்குமே வந்து இந்த 2 டீம் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால, ஒரு மாதிரி அண்டர் டாக்ஸாவே இருக்கிறதுனால இவங்க ஃபேவரட்ஸா இருக்காங்க. அண்ட் முக்கியமான பேட்டில் யாருக்காச்சும் இருக்கா? அண்ட் இந்த பிளேயர் ஆனா ஓகே இந்த டீம் ஜெயிச்சிரும் அப்படின்னா 2 டீம்ல இருந்து யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க. இல்ல, மெயினா திரும்ப நான் நியூசிலாந்துல வந்துட்டு ஸ்டாண்ட் அவுட் பிளேயரா கேன் வில்லியம்சன் தான் நான் போறேன். அவருடைய பேட்டிங் வந்துட்டு ரொம்ப க்ரூஷியல். அண்ட் தென் ரச்சின் ரவீந்திரா வந்துட்டு அவருடைய பேட்டிங் வந்துட்டு ரொம்ப க்ரூஷியல் அவங்க டீம் பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் போலிங்ல வந்துட்டு மிச்சல் சாண்ட்னர் வந்துட்டு ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது அகெயின்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா. இந்த பக்கம் சவுத் ஆப்பிரிக்கா சைட்ல வந்து எனக்கு கிளாசனுடைய பேட்டிங் வந்துட்டு ரொம்ப க்ரூஷியலா தெரியுது. கிளாசன் வந்துட்டு நல்ல பேட்டிங் விளையாண்டாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஏன்னா மிடில் ஆர்டர்ல வந்துட்டு
நியூசிலாந்து கிட்ட வந்துட்டு ஸ்பின்னர்ஸ் வைஸ் வந்துட்டு கொஞ்சம் பெட்டர் ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு இருக்கிற மாதிரி தோணுது. எஸ். நானுமே இந்த சீரிஸ்ல கிளாசனோட அந்த ஒரு எக்ஸ்ப்ளோசிவான பேட்டிங்கை இன்னும் பார்க்கல. ஃபர்ஸ்ட் மேட்ச் அவரால ஆட முடியல. அது அடுத்த மேட்ச் நடக்கவே இல்ல. அடுத்த மேட்ச் பெருசா பெர்ஃபார்மன்ஸ் குடுக்க முடியல. மேபி கிளாசனோட ஒரு எப்படி சொல்றது? இந்த சீரிஸ்ல கிளாசன் அப்படிங்கிற பேரை காட்டுறதுக்கான ஒரு மேட்சா இது இருக்குமோ கண்டிப்பா. அப்படிங்கிற மாரி தான் எனக்குமே தோணுது. அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டா ஃபேண்டசி பிக்குள்ள வந்துருவோனே. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து மிக்ஸ் பண்ணி ஒரு 5, 6 பிளேயர் சவுத் சொல்லிட்டீங்கன்னா. ஆப்பிரிக்கால வந்துட்டு ரபாடா, ஓகே. மார்க்கோ யான்சன், கிளாசன். ஓகே. நியூசிலாந்துல வந்துட்டு ரச்சின் ரவீந்திரா, கேன் வில்லியம்சன், சாண்ட்னர். ஓகே. சரி, ஓகே. நீங்க சொன்னது இல்லாம ஏதாச்சும் நான் தேடுதான்னு பார்க்குறேன். ஓகே. தெம்பா பவுமா ஓகே. ஃப்ரம் சவுத் ஆப்பிரிக்கா ஆடுனாருன்னா, அப்படி அவர் ஆடலன்னா ரிக்கல்டன் நான் எடுத்துக்கிறேன். அண்ட் மார்க்கோ யான்சன் நீங்க சொல்லிட்டீங்களா? லுங்கிசான் இங்கிடி. ஸோ நான் ஓகே. இங்கிடி போறேன். அண்ட் மகாராஜ் ஓகே. ஸ்பின்னர் அவரு. ஆனா நியூசிலாந்து சைடு வந்து டாம் லாத்தம் ஓகே. நான் போறேன். அண்ட் டாம் லாத்தம் இல்லாம பவுலிங் பக்கம் போனோம் அப்படின்னா, ஸோ மேட் ஹென்ரி நான் மேபி திரும்பவும் இம்பாக்ட் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் போறேன். ஸோ இதெல்லாம் என்னோட ஆப்ஷன்ஸ் தான். அண்ட் வின்னர் வந்து சவுத் ஆப்பிரிக்கா அப்படிங்கிற மாதிரி செமிஃபைனல் 2ல வந்து ஹரியானா ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நடந்துச்சு அப்படின்னா, ஐ மீன் அண்ணனோட ப்ரெடிக்ஷன் படி இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா அவர் ஆசைப்பட்டது அப்படிங்கிறது நடந்துரும். ஸோ இது எங்களோட ஒப்பீனியன் மட்டும் தான். உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு நாங்க கிளம்புறோம். பாய். தேங்க் யூ.